கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யோபு 23 அதிகாரம் 10 யோபு 23:10. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையை நாம் வாழும் பொல்லாத உலகத்தில் நமக்கு எதிராகவும் பல மனிதர்கள் எழும்பலாம், பல காரியங்கள் உருவாக்கப்படலாம். அவைகளுக்கு மத்தியில் தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் பொறுமையோடு இருந்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் போது நம்முடைய எதிராளிகளும் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களும் நாம் யார் என்றும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்து கொள்வார்கள். அதற்கு பின்பு நாம் எதிர்பார்த்திராத உயர்வு வரும். எந்த இடத்திலெல்லாம் நாம் அவமானப்பட்டோமோ, நெருக்கப்பட்டோமோ, அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய தலை மகிமையாய் உயர்த்தப்படும். நாம் யார் என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும். அதைத்தான் அங்கே யோபு சொல்லுகிறார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி சூளை போன்ற பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை புடமிட்டும் அவைகளினூடே நாம் நடந்து போகும்போது நம்முடைய விசுவாசம் வெளிப்படும், தேவனுடைய செயலும் வெளிப்படும். இவைகளெல்லாம் வெளிப்பட்டதற்கு பின்பு நமக்கு உயர்வு உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 3 அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த ஒன்றுதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் எப்பொழுது உயர்த்தப்பட்டார்கள்? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி அக்கினி சூளைக்குள் தூக்கி எறியப்பட்டு தேவனால் அற்புதமாய் காக்கப்பட்டதற்கு பின்புதான் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், இல்லையா? தானியேல் 3 அதிகாரத்தில் பார்க்குறோம், 5ஆம் வசனத்தில் ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை எல்லாரும் வணங்கணும்னு ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படி வணங்கலைன்னா அக்கினி சூளையில போடுவேன்னு சொல்கிறாங்க. அதுபோலவே அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சாரை பார்த்து தைரியமாக அங்கே சொல்கிறாங்க, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பு வைப்பார் என்று சொல்கிறாங்க. நீ அக்கினிலாம் போடு, எதனா போடு, தப்பு வைப்பார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. 3 பேரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி சொல்லுகின்ற வேளையிலும் கூட அந்த 25வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இவர்கள் 3 பேரையும் அக்கினியில் போட்டாலும் கூட இதோ 4 பேர் விடுதலையா அக்கினி நடுவிலே உலாவுறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ராஜா அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியுது. 3 பேர் தான் போட்டாங்க, 4 பேராக உழவுறாங்க. அவங்க கூடவே தேவன் உலாவுகிறதை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்விதமாக சோதிக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கடைசியில் அவர் ராஜாவே என்ன சொல்கிறாரு? அதனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு ஏற்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று ராஜா சொல்கிறாரு. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று ராஜாவே அங்கே சாட்சி கொடுக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்ல, ராஜா என்ன பண்ணுறாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தி வைக்கிறார், அதிகாரிகளாக உயர்த்தி வைக்கிறார். என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல நமக்கும் கூட வாழ்க்கையிலே சோதனைகள் வரலாம். எது வந்தாலும் சரி, நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டி தேவனுக்குள்ளாக வாழும்போது தேவன் அவரது நாமத்தை விளங்க பண்ணும்படியாக அங்கே கிரியைகளை நடப்பித்து அவர் தேவன் என்பதை விளங்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நம்மையும் உயர்த்த வல்லவராக யாரெல்லாம் விரோதிகளோ அவர்கள் நாவினாலே தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவனை துதிக்கும்படியாகவும் செய்வார். எனவே நாம் எப்பொழுதும் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். சோதனை கொடுத்து பின்னிட்டு போகாதபடிக்கு தேவனுக்குள் தேவனை சார்ந்தவர்களாக தேவனோடு உறவாடுகின்றவர்களாக காணப்பட்டு உயர்வடைவோம். தேவ நாமத்தையும் உயர்த்தி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.